வெல்கம் டு லேர்னிங் கார்னர். பழமொழி 400ல் இருக்கக்கூடிய 400 பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்த்துட்டு வரோம். இன்னைக்கான பழமொழி, தாய் மிதித்த ஆகாமுடம் உறவினர் பார் செல்க, உலைய உரைத்து விடினும் உறுதி கிளைகள் வாய் கேட்பதை நன்றாம், விளை வயலுள் பூ மிதித்து புட்கலாம் பொய்கை புனலூர், தாய் மிதித்த ஆகாமுடம். இதுக்கான பொருளை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock இந்தியன் பாலிட்டியோட லைவ் டிஸ்கஷன் கிளாஸ் நம்ம சேனலில் போகுது. இன்ட்ரெஸ்டட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு தாய்க்கோழி மிதித்து குஞ்சுகள் முடமாகாது. அதுபோல தான் உறவினர் நம்மளை மனம் மருந்துமாறு பேசினாலும் அந்த கடிந்து பேசுறதுனால நமக்கு எந்த ஒரு பாதகமும் வராது. நமக்கு ஏதாவது ஒன்றுனா உறவினர்கிட்ட தான் போகணுன்றது தான் தாய் மிதித்த ஆகாமுடம், உறவினர் பார் செல்கன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் இதை கோழி மிதித்து குஞ்சு சாகுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, சேதமில்லை அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலில் 170 பழமொழியை போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. முதல் 170 பழமொழியை தாண்டி நேற்றைய பழமொழிகளை ஒரு கிளான்ஸ் பார்ப்போம். திருவுடையார் பண்டம் இருவர் கொளல், புண்ணியவான் பொருள் உடையான், திருவினும் திட்பம் பெறும், செல்வமும் திட்பமும், திங்களை நாய் குறை தற்று, பெரியோரை படிக்கும் சிறியோர், தான் தோன்றி வரும் சால்பு, பொறுமை புகழ் தரும், தாராபடினும் தலைமகன் தன்னொழி 100,000 நேர், தலைமகனின் சிறப்பு, தாள வடைக்கிழமை போன்று, சிறியவரிடமும் உறவு, தாய் மிதித்த ஆகாமுடம், உறவினர் பார் செல்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்க்கு லேர்னிங் கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. தேங்க்யூ.